இந்த பசுமாட்டின் பெயர் கண்ணகி என பெயரிட்டுள்ளனர். அதாவது இலங்கையிலே போர் நடைபெற்ற பொழுது இதன் தாய் இதனை ஈன்றுவிட்டு அருகிலே குண்டுகள் பொழிந்ததால் சிறு கன்றாக இருக்கும் பொழுதே இதனை ஈன்றுவிட்டு தாய்ப்பசு சென்று விட்டது. ஆனால் இதனை இராணுவத்தினர் கொண்டு வந்து சாவகச்சேரியிலே களஞ்சியம் வைத்து நடத்தி வரும், அதாவது குரோசரி ஷாப் நடத்தி வரும் திரு ஈஸ்வரன் அவர்களிடம் ஒப்புவித்து, இந்த கன்றினை நீங்கள் வளருங்கள், நீங்கள் தான் இதற்கு தகுந்த ஆள் என்று சொல்லி திரு ஈசன் களஞ்சியம் என்ற, அதாவது திரு கேதீஸ்வரன் அவர்களின் மைத்துனரிடம் ஒப்படைத்து சென்று விட்டார்கள். ஏன் இப்படி சுற்றி வருகிறது என்று நீங்கள் அனைவரும் வியப்படைகிறீர்களா? இது பிறந்த பொழுது அருகிலே குண்டு விழுந்ததால் இதன் இரு கண்களும் இழந்து விட்டது. இரு கண்களும் இல்லாத ஒரு நிலையிலே நாம் பேசுவதை கேட்டு இது தலையை அசைக்கின்றது. கண்ணகி கண்ணகி பார்க்கின்றீர்களா? கண்ணகி என இதற்கு பெயரிட்டது. இந்த கண்ணகி என்று கூப்பிட்டால் மட்டுமே இது தலையை அசைத்து பார்க்கின்றது. மற்றபடி இதனை வெளியே எங்கும் கொண்டு செல்வதில்லை. ஏனென்றால் இதனால் தானாக புல் மேய இயலாது என்ற ஒரு காரணத்தினால் திரு ஈசன் களஞ்சியம் அவர்கள் இதனை தன் வீட்டிலேயே வைத்து பாதுகாப்பாக வளர்த்து வருகின்றார். இதன் பள்ளிக்கூடம், இதன் மைதானம் எல்லாமே இந்த ஒரு சுற்றுவட்ட பாதையில் மட்டும்தான் அமைந்துள்ளது. இந்த கண்ணகியை விட்டால் இதற்குள்ளே ரவுண்டு வருவார், அதாவது சுற்றி சுற்றி கொண்டே இருப்பார். இரு கண்களையும் இழந்த இந்த பசு அனைவரின் ஜீவகாருண்ய பார்வைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் அனைவரின் கண் பார்வைக்கும் கண்ணகி விடப்படுகின்றாள். நீங்கள் அனைவரும் இந்த கண்ணகிக்காக வேண்டும், இறைவனிடம் அருட்பெருஞ்சோதி இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த வீடியோ எடுத்ததன் நோக்கமாகும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு. கண்ணகி கண்ணகி கண்ணகி. நாம் தற்பொழுது இலங்கையிலே சாவகச்சேரியிலே, அதனை அடுத்த நுணாவில் மத்திய பகுதியிலே உள்ள திரு ஈஸ்வரன் அவர்களின் வீட்டிற்கு செல்லுகின்றோம். அவர்களது குழந்தைகள் தான் இவ்விருவரும். உங்களுக்கு பேர் என்ன பாப்பா? சொல்லுங்க. அவங்க பேர்? சரி, உங்கள் பேர்? ஆமாம். என்ன படிக்கிறீங்க நீங்கள்? ரெண்டா? ரெண்டு. எந்த பள்ளியில் படிக்கிறீங்க பாப்பா? அதில் தான் படிக்கிறீங்களோ? நல்லா படிப்பீங்கள் தானே? சரி சரி, சந்தோஷம். தற்பொழுது நாம் திரு ஈஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்களது பெயர் சொல்லுங்கள் ஐயா. சின்னத்துறை ஈஸ்வரன் சொல்கிறது. சின்னத்துறை ஈஸ்வரன் ஐயா. சத்தியஞான கோட்டம் அங்கே கொடிகாமம் வேம்பராய் அருகே கட்டியிருக்கிறாரே, அவருக்கு தாங்கள் மைத்துனர் என்று அறிகிறோம், சரிதானே ஐயா? ஆமாம். தங்கள் பால் ஒரு பெரிய ஒரு பொறுப்பினை அந்த ஆர்மிக்காரர்கள் ஒப்படைத்துள்ளார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். தங்களுக்கு கண்ணகி எப்படி வந்து சேர்ந்தது என்ற விவரத்தை தாங்கள் சற்றே சொல்லுங்கள் ஐயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. எத்தனை வருடங்களுக்கு முன்பு ஐயா? சாதாரணமாக ஒரு 8 வருஷம். 8 வருஷம். 8 வருஷம் அது நிறைவாகி இருக்கும். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் கடைகள் வளமையாக பூட்டுறது. அன்றைய தினம் போகாதனால இருந்த போதும் ஒரு பத்தி கடை என்ற ஒரு பத்தி சார்ஜ் பண்ணுற கடையில் ஒன்று வந்து இராணுவத்தினால அது கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்படும் போது வேறு ஆட்கள் அதை தங்களது ஒப்படைக்க சொல்லி கேட்டது. அதற்கு இராணுவத்தினர் மறுத்து சொன்னார்கள், நமது கடையை காட்டி வேறிடம்தான் ஒப்படைக்க சொல்லி சொன்னார்களாம். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அங்கு போன போது நான் அன்று போகாதனால் ஏதோ ஒரு இதாக அந்த பக்கம் போக வேண்டி வந்துட்டது. ஞாயிறு கடை விடுமுறை என்றோடியா போறையில். தாங்கள் வந்து களஞ்சியம் வைத்து அங்கே சாவகச்சேரியிலே மெயின் ரோட்டில் நடத்தி வருகிறீர்கள். அந்த கடைக்கு ஞாயிறு என்பதால் செல்லவில்லை, ஆனால் அன்று திடீரென்று போயிருக்கிறீங்க. எனக்கு ஏதோ ஒரு இதால் அன்று போக வேண்டியிருந்ததால் அப்போ ஒன்றும் செய்யலாத கட்டத்தில் நான் ஏதோ லட்சியமாக போக வேண்டியதாக அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார், உங்கள்கிட்ட தான் இப்படி
ஒரு மாடொன்று கொடுக்க சொல்லி தந்தவர் ஒரு வந்துட்டு போங்கன்னு சொல்லி கைதட்டி கூப்பிட்டார். சரி ஐயா. போய் பார்த்தபோது கண்டது உடல் நிலை எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் எழும்ப முடியாத நிலையில் படுத்திருக்குது. கன்றுக்குட்டியாக இருந்தது. கன்றுக்குட்டியா அது ஈன்ற பருவத்திலிருந்து அதுக்கு கண் பார்வை இல்லாத நிலையோ அப்படியோ தெரியாது. ஈன்றிலேருந்து அது பாலையே கொடுத்திருக்க மாட்டுது. அப்படியான நிலப்பாடில் இருக்கிற போது என்ன அவர்கள் சொன்னார், இப்படி உங்களுக்கு தான் தந்தேன்ட்டு. என்னோட தாய் வேறு மாடு நின்ற காரணத்தால் உடனடியாக கொண்டு வந்து சூப்பி எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு பாலை ஊட்டி அப்போ பாலை ஊட்டி வளர்த்து அந்த நாள்லேருந்து இந்த வரைக்கும் அதுக்கு அம்மா எங்கட தாயார் தான் கண்ணகி என்று பேர் வைத்து விட்டேன். அதனால் அது கண்ணகி என்று இருந்தது. அந்த பக்கம் இந்த வரைக்கும் வளர்த்து கொண்டே இருக்கிறேன். இந்தியா செல்ல வேண்டி இருந்தது. இந்தியா செல்ற போதும் இன்னொரு தடவை கொடுத்து விட்டுட்டு தான் போகணும். பிறகு திருப்பி மீளை வந்து அதை எடுத்து பாரம் எடுத்து அதை ஒரு இது இல்லாமல் இன்று வரைக்கும் பார்த்து வந்துருக்கோம். அதற்குண்டான உணவுப் பொருட்கள் எல்லாம் நீங்கள் இங்கேயே வாங்கி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே நாம தான். ரொம்ப சிறப்பான பணி ஐயா. ஐயா, அது என்ன விரும்பி உண்ணும் கண்ணகி என்ற அந்த பசுமாடு என்ன விரும்பி உண்ணும் ஐயா? அது எது வைத்தாலும் சாப்பிடும். எது புல்லாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் பிரச்சனையில் அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு பழகிட்டு. ஆனால் சுற்றியே வருகிறது ஏன்? அதுக்கு இயற்கையாகி அது ஒரு இதாக போச்சு. கண்ணுக்கு இழந்த நிலையில் எங்கள்ட நாங்கள் ஏதாவது போய் நின்றோம்னு சொல்லிச்சோன்னால் அது அணைஞ்சு கொண்டு நிற்கும். இல்லாத நேரத்தில் ஆக்கள் இந்த இதை தேடி அந்த இதை தேடுற காரணமோ என்னவோ அது அப்படியே சுழண்டு கொண்டு தான் நிற்கும். ஆக்கள் போய் நின்றால் மட்டும் நக்கி கொண்டு நிற்கும். அது சுழறாது. மற்றபடி அது இயற்கையாகி அதை பழகிட்டு சுழண்டு ஆளை தேடுற மாதிரியே நிற்கும். சரி சரி. எங்கேயாவது புறப்படுற நேரம் உடனே அதுக்கு தெரியும், அசைவில் தெரியும். எங்கட முடிச்சைக்கில் இறஞ்சால தெரியும், உடனடியாக கத்தும். நாங்கள் வலிக்கிட போகிறோம்னு கத்தும். அப்படி இல்லாமல் அதுக்கு அசைவுன்ற ஏதோ ஒரு இது இருக்கு, உணர்வு. இதனை வைத்து இப்போ எத்தனை ஆண்டுகள் அதுக்கு வயது இப்போ என்ன ஆகிறது என்று சொல்லி? 8 வயது நிறைவாகும். 8 வயது நிறைவாகிறது. நல்ல பணி தாங்கள் செய்வது ஐயா. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தங்களது சிறந்த பணிக்கு துணை நிற்பார் என்று நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு ஐயா.